வணக்கம். ராஜலக்ஷ்மி சிவசங்கரன். இன்னைக்கு நேற்று நடந்த ஒரு பெரிய அற்புதம், அதிசயத்தை பற்றி தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இப்போல்லாம் நிறைய பேசுகிறத கம்மி பண்ணிட்டேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய இன்டர்வியூ கொடுக்கறதில்ல, நிறைய பேசுறதில்ல. எனக்குள்ள ஒரு அமைதி வேணும் அப்படின்னுட்டு நிறையா அமைதியாகவே இருக்கேன். ஆனால் எனக்கு இதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்றது அம்பாளுடைய உத்தரவாக பார்க்குறேன். ஏன்னா விளக்கடையில் நடக்கக்கூடிய ஒரு பூஜையாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், நிறையா மக்களுக்கு அது போகுது. அது ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அவங்களும் அவங்களுடைய கஷ்டங்கள்ல இருந்தும் சாமி இருக்கு, எனக்கு கை கொடுத்து என்னைய வெளியே காப்பாற்றி விட அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா விளக்கு கடையில் நடக்குது. அதை தான் உங்ககிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வாராகியம்மன் சமயபுரத்து மாரியம்மனா மாறியிருக்காங்க. இந்த அலங்காரம் எதுக்காக, இது எப்படி பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். இது சம்மந்தமாக ஒரு போஸ்ட் கூட வந்திருக்காது இதுக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னா, ஒரு 5 வாரத்துக்கு முன்னாடி நம்ம விளக்கடையில் எல்லா பஞ்சமிக்கும் நல்ல அழகழகா மாலை ஒரு தம்பி கொண்டு வந்து கொடுப்பாரு. நீங்கள் வீடியோலலாம் பார்த்துருக்கலாம், ஆறுமுகம்னு. அவர் தான் அம்மா சமயபுரத்து மாரியம்மனுக்கு 5 வாரம் பூச்சொரிதல் பண்ணுவாங்க. அதே மாதிரி நான் பூ வாங்கிட்டு வந்து தரேம்மா, நம்ம பூச்சொரிதல் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். முதல் வாரம் பண்ணியாச்சு. 2வது வாரம் நம்மளுடைய வாராகி யாகம். அன்னைக்குமே யாகத்தை முடித்து நேராக இங்கே அதை முடிச்சுட்டு தான் திரும்ப வீட்டுக்கு போனேன். 3வது வாரமும் நடந்தது, 4வது வாரமும் நடந்தது. 4வது வாரத்துக்கு பிரதாப் அப்படின்னு ஒரு தம்பி வந்திருந்தார். பிரதாப் யாருன்னா, நம்ம அம்பாளுக்கு பொங்கலோட பட்டு இது பூவுலையே பாவாடை எல்லாம் சாத்தின தம்பி. ஃபுல்லாகவே பூவிலையே அதுக்கு அம்பாளுக்கான அவங்களுக்கான வஸ்திரம் ஃபுல்லாக பூவிலையே பண்ணி அதை கொண்டு அவர் சாத்தினார். அவர் தான் அவருடைய பெரிய வேண்டுதலை அம்பாள் நிறைவேற்றி வச்சிருக்கா. அப்படின்றதுனால இந்த 4வது வாரம் அவர் தற்செயலாக இந்த பூச்சொரிதலில் கலந்துட்டார். எனக்கு ஒரு 2 நாள் கழித்து கால் பண்ணார். அம்மா, நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னாரு. அப்போ தான் நான் நம்மளுடைய வசந்த நவராத்திரி பூஜை முடித்து அந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஊருக்கு போயிருக்கேன். திங்கக்கிழமை காலையிலேயே அவர் கால் பண்ணார். இரு பிரதாப், நான் ஒரு 10 நாளாக பூஜை அது இதுன்னே இருந்துட்டேன், வேலை இருக்குது, நான் முடிச்சுக்கிறேன், உன்ட்ட நான் புதன்கிழமைக்கு மேலே பேசுகிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் புதன்கிழமை கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு, அம்மா, நம்ம அம்மாவுக்கு அலங்காரம் மாலை எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், இந்த 5வது வாரம் ரொம்ப நல்லா பண்ணணும், சமயபுரத்து மாரியம்மனாவே அலங்காரம் பண்ணி பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஆசையாக கேட்டுக்கிட்டாரு. எனக்கு நீங்கள் பர்மிஷன் மட்டும் கொடுங்கம்மா அப்படின்னாரு. வேற ஒன்றுமே சொல்லலை. சரி தம்பி, நீங்கள் பண்ணணும்னு படுறீங்க, பண்ணுங்க, ஆறுமுகம் வழக்கம் போல் பூ கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வேறு யார்கிட்டையுமே ஷேர் பண்ணலை. அதுக்கப்புறம் அலங்காரத்துக்கு ஆள் தேடணும். பூ வழக்கம் போல் காஞ்சிபுரத்துலேருந்து என்கேஎஸ் ஃப்ளவர் டெக்கரேஷன்லேருந்து அவங்க தான் கொண்டு கொடுத்தாங்க. அவங்கக்கிட்ட பேசியாச்சு. ஆனால் அடுத்து பிரதாப் கேட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா, அம்மா பம்பை உடுக்கைக்கு மட்டும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கம்மான்னாரு. மற்ற எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இப்படித்தான் இந்த பூஜை ஆரம்பித்தது. இந்த பூஜைக்கு பண்ணும்போது தோணின ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது அம்பாள் விரதம் முடிக்கிற நாள், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் பெரிய படையல் போடணும் அப்படின்றது மட்டும் தோணுச்சு. 5வது வாரம் படையல் போடணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் சாதம் ஒரு தடவை கூட இங்கே ஆக்கி நாங்கள் படைச்சதில்லை. எல்லாமே பிரசாதம் சொல்லுவோம், வரும். எல்லா பஞ்சமிக்கும் சரி, எல்லா பூஜைகளுக்கும் சரி, வெளியிலேருந்து சாப்பாடு வரும், செஞ்சு வரும். பிரசாதம் செய்கிறவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி தான் ஒவ்வொரு பூஜையும் நடக்கும். இந்த தடவை பூஜைக்கு நம்ம இங்கே சாதம் பண்ணணும்னு சொல்லி சுட சுட 10 கிலோவுக்கு சாதம் வடித்து அதில் காரக்குழம்பு வைக்கணும் அப்படின்றது வச்சு, அதாவது கூட்டி எல்லா காய்கறியும் போட்டு ஒரு குழம்பு வச்சு அம்பாளுக்கு கும்பப்படையலாக போடணும் அப்படின்னுட்டு அப்படியே ஒரு லிஸ்ட்டே ஒன்று ரெடியாச்சு. அந்த படையலில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னுட்டு அந்த லிஸ்ட்டை நம்மளுடைய ராஜவராகி வாரியர்ஸ் குரூப்பில் போட்டுட்டு, ஏன்னா அந்த ராஜவராகி வாரியர்ஸ் குரூப்புன்றது ரெகுலராக பூஜைக்கு வர்றவங்க, இங்கே வர்றவங்க அவங்க மட்டும்தான் அதில் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு போட்டு, ஏன்னா அது பக்கத்தில் இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க, அதனால் அதில் போட்டு அவங்கள்ட்ட சொன்னோம், யாராவது இதில் இருக்கிற பிரசாதம் எடுத்துகிட்டு வந்தால் எடுத்துகிட்டு வாங்க, இந்த படையல்
வெளியில சொல்ல போறதில்ல. நம்ம வீட்ல செஞ்சு படைக்கிற படையலா இருக்கணும் அப்படின்னு சொன்னோனே, எல்லாரும் ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி குரூப்ல போட்டிருந்தாங்க. இப்படி வெளியில எந்த போஸ்ட்டும் போடாம தான் இந்த பூஜைய ஆரம்பிச்சோம். ஏன்னா, போஸ்ட்டுன்னு போட்டா இது எந்நேரம் முடிய போகுது என்னன்னு தெரியாது. இன்னொன்னு கூட்டம் வேற வந்துரும். அடுத்தே பஞ்சமியும் வருது. இதனால வெளியில யாருக்கும் சொல்லல. ஆனா, தற்செயலா கடைக்கு வந்த நெறைய பேரு அப்படியே நின்னு அந்த பூஜை முடியிற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போனாங்க. அதனால நெறைய கூட்டமும் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி பூஜைகளுக்கு நடுவுல அந்த பூஜை ஏற்பாடான விதம், அதுல வந்து கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தரும் சொன்ன ஒவ்வொரு அனுபவம் பார்த்தோம்னா, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த அம்பாளுக்கு குழம்பு வச்சு குடுத்த அந்த பயறு குழம்பு வச்சு குடுத்தது மஞ்சு அப்படிங்கிறவங்க. அவங்க நம்ம யாகத்துக்கு வந்தப்போ ஏங்குனாங்களாம். ஏன்னா, நான் லாஸ்ட்டா கடைசியா எல்லாருக்கும் நன்றி சொன்னேன் யாகத்துல. அப்போ வந்து எல்லாருமே பத்தி நான் பேசினத பார்த்து அவங்க வந்து ஏக்கமா நெனச்சாங்களாம். நம்ம கைங்கரியம் பண்ற அளவுக்கு நம்ம பெரிய வசதியானவங்களும் கிடையாது. ஆனா, நம்ம என்ன பண்றது? நான்லாம் உனக்கு செய்ய முடியாதாம்மா? எனக்கு அந்த தகுதி இல்லையாம்மான்னு நெனச்சாங்களாம். அவங்க அந்த ராஜவராகி வாரியர் குரூப்ல இருக்காங்க. அவங்க உடனே, "அக்கா அந்த குழம்பு மட்டும் நான் செஞ்சு தரட்டுமான்னு?" அவங்க கேட்டாங்க. "சரிம்மா செய்யுங்க" அப்படின்னேன். "நீங்க வெளியூர்ல இருக்கீங்க, எப்படி செஞ்சு கொண்டு வர முடியும்னேன்." "இல்லக்கா நான் இங்க வந்து வேணா அல்லது உங்களுக்கு அடுப்பு மாரி ஏற்பாடு பண்ணி தரவான்னு" கேட்டு, இதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி சூடா சாதம் ஆக்கணும் அப்படின்னு முடிவான உடனேயே வந்து இந்த மெசேஜ் பார்த்த உடனேயே, "மது சாதம் நான் ஆக்கி தரேன்னாங்க." இப்படி ஒவ்வொருத்தரும் கான்ட்ரிபியூட் பண்ணி தான் நடந்துச்சு. இது வந்து விளக்கடையிலேயே சமைச்சோம் அன்னைக்கு. அதுதான் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. மது வந்து க சிலிண்டருக்கு, பாத்திரத்துக்கெல்லாம் சொல்லி, அது வந்து இறங்கி, இங்க வந்து சாதம், குழம்பு மட்டும் இங்க வச்சு, அப்புறம் எல்லாரும் கருப்பு உளுந்து வடை, அப்படி எல்லாம் ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இதில திருப்தி அ காஞ்சி மகள் திருப்தி கால் பண்ணாங்க. கால் பண்ணப்போ நான் சொன்னேன், அவங்க ஏதோ கொண்டு வரேன்னாங்க. "இல்லடா 11 தேங்காய் கொண்டு வர்றியான்னோம்." அது ஏனோ தோணுச்சு. அந்த அவ பேசம்போது தோணுச்சு சொன்னேன். ஸோ அப்படிதான் வந்து அந்த படையல் எல்லாம் போடப்பட்டு, அம்பாள் வந்து ஒவ்வொருத்தர்ட்ட இருந்தும் ரசிச்சு, ருசிச்சு வாங்கிக்கிட்டா அப்படின்னு சொல்லணும். இது சொல்லிட்டு இருக்கும்போது கூட பூவா சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆறுமுகன் தம்பி 25 வகையான பூவ கொண்டு வந்தாரு. அத தன்னோட அது எப்போதுமே நான் ஃபர்ஸ்ட்டு தடவ அவர்ட்ட சொன்னேன். "நீங்க நீங்க போடுங்க தம்பி" அப்படின்னேன். "இல்லம்மா, அம்மா உங்க கையில தான் வாங்குவா" அப்படின்னு சொன்னப்போ, அந்த அன்ப என்னால அவ்ளோ உணர முடியுது. இவ்ளோ பாசமா, இவ்ளோ என் மேல மதிப்பா அப்படின்றது 25 வகையான பூவு. நான் என் குடும்பம், நான் வாங்கிட்டு வந்தேன். அந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம, எல்லாரும் வாங்க, நம்ம எல்லாரும் அம்மாவுக்கு பூ எடுத்துட்டு வருவோம்ன்னு சொல்லி, கீழ இருந்து குழந்த மாரி 25 தட்டுல பூவ வச்சு கொண்டு வந்து அந்த 25 தட்டு மட்டும் இல்ல. அதுக்கப்புறமும் அவ்வளவு பூவு, அத்தனையும் அம்பாள் ஆசையா வாங்கி உட்கார்ந்துருக்கா. இந்த பூச்சொரிதல் நடக்கும்போது மட்டும் அவ மேல இருந்து எதையுமே எடுக்க மாட்டோம். யாராவது எலுமிச்சம்பழம் உள்ள வச்சேன் குடுங்க, அதெல்லாம் வேண்டான்ருவேன். அம்மா ஆசையா வாங்கிக்கிட்ட பூ அவ மேல ஒரு நாள் முழுக்க இருக்கணும் அப்டின்னுவேன். இன்னைக்கும் ஒரு நாள் முழுக்க இந்த பூ இங்கே இருக்கும். தெர்ல அடுத்த வருஷமும் இதே மாரி அம்பாள் பிரமாண்டமா நடத்திப்பா அப்டின்னு நெனைக்கிறேன். ஒவ்வொரு பூஜையா சேர்ந்துக்கிட்டே போகுது. விளக்கடையில பாதி நாளுக்கு மேல பூஜையா தான் இருக்கு. அ ஆனந்தமா இருக்கு. இதெல்லாம் செய்யறதுக்கு கூட குடுப்பன வேணும். 10 நாளு அவ்வளவு பூவு, அவ்வளவு மாலை தினமும் சாத்தக்கூடிய பாக்கியம். அத முடிச்சு வந்தா ஆனா அங்க அந்த மல்லிகைப்பூ மாலைய பார்க்கும்போதே, காஞ்சிபுரத்தில அந்த மல்லிகைப்பூ மாலை பஞ்சமிக்கு சாத்தியிருக்க பார்க்கும்போது ஒரு ஏக்கம் வந்தது. "அம்மா உனக்கு நான் அங்க பண்ணல" அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஒரு குற்ற உணர்வு வந்தது. இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ நம்ம ஆசைப்படுற எண்ணங்கள தூய்மையா இருந்தா, அத அம்பாள் நிறைவேத்திப்பா அப்படிங்கிறது தான் வந்து நான் உணர்றேன். இந்த முதல்ல அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை 108 அர்ச்சனை பண்ணோம். இந்த 108 அர்ச்சனைன்றது சமயபுரத்து மாரியம்மனுக்காக பண்ணோம். சமயபுரத்து மாரியம்மனா தான் இன்னைக்கு அம்பாள உட்கார வச்சிருக்கோன்றதுனால, 108 அர்ச்சனை பண்ணி முடிச்சோம். பம்ப உடுக்கக்காரங்க வந்தாங்க. அம்பாள அப்படியே அழைச்சு, வேப்பிலையில ஆரம்பிச்சு, அவளுக்கு உகந்த வேப்பிலையில ஆரம்பிச்சு, வேப்பம்பூல முடிஞ்சது. நடுவுல வந்து மகிழம்பூ, மல்லிகைப்பூ, பன்னீர் ரோஸு,
சாமந்தி, ரோஸ்லேயுமே அவ்வளவு வெரைட்டி, சம்மங்கி, அப்படி அத்தனை பூக்கள் வந்து அவ மேலே கொட்டணும். 25 வகையான பூ, இந்த பன்னீர் இலை, திருநீறு பச்சை இலைன்னு சொல்லுவாங்க அது, துளசி, வில்வம், இப்படி அம்பாளுக்கு உகந்த அத்தனையும் அவ மேலே கொட்டி அவளை ஆனந்தப்படுத்தினா ஆறுமுகம் தம்பி. அவங்க குடும்பம் என்னைக்கும் நிறைஞ்சு இதே மாதிரி கைங்கரியம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்றைக்கும் வாய்ப்பு இருக்கிறவருக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணுவா. இதில் இன்னுமே ஒரு மிராக்கலான விஷயம் என்ன அப்படின்னா, 6:10க்கு கேரளா ஃபேமிலின்னு தான் நான் அவங்கள சொல்லுவேன். கேரளாலேருந்து ஒரு குடும்பத்தோடு வந்து இங்கே வந்து அம்பாளை கும்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு வேன் நிறையா வந்து கும்பிட்டு போனாங்க இல்லையா, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க அவங்களுடைய மகள் வந்து இங்கே தான் இருக்காங்க. அவங்க வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க. அவங்க நம்பர் கூட என்கிட்ட சேவ்ல இல்லை, அவங்க எந்த குரூப்லேயும் கிடையாது. அம்மா ஒரு பெரிய பூஜை நடக்குது, அம்பாளுக்கு நிறைய பூவெல்லாம் சாத்தியிருக்கு, அதில் ஒரு பாக்ஸு என்கிட்ட கொடுத்து அதில் மாங்கல்யம் இருக்குது, அதை நீங்கள் தான் வந்து சாத்தணும்னு நீங்கள் சொன்னீங்க. நான் இந்த பஞ்சமிக்கு நான் மாங்கல்யம் வாங்கிட்டு வரேம்மான்னு அந்த அம்மா வாய்ஸ் நோட்டு முழுசாக நான் கேட்கல. இப்போ ஒரு பெரிய பூஜை நடக்குதுன்னு அவங்க தழுதழுத்த குரலில் அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டவுடனே, அம்மா இன்னைக்கு தாம்மா பூஜை நடக்குது, இது வெளியில் யாருக்கும் சொல்லலை, எல்லாரும் வந்து நம்ம இந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நீங்களும் வர்றதா இருந்தால் வாங்கன்னு பாதி வாய்ஸ் நோட்டை கேட்டுட்டு, ஏன்னா இங்கே அலங்காரம் முடிய போது அடுத்த 6:30க்கு பூஜை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனால இதை வந்து நினச்சிட்டு சொல்லிட்டு அவங்களுக்கு வாய்ஸ் நோட்டாக போட்டு முடிச்சிட்டேன். முடித்தா என்ன ஆச்சு அப்படின்னா, அம்பாள் வந்து அவங்க உடனே அதுக்கப்புறம் போய் அவங்க என்ன நினச்சாங்களோ அந்த மாங்கல்யத்தை வாங்கிட்டு வந்தாங்க. இந்த மாங்கல்யத்துக்குமே ஒரு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. அம்மா பெரிய மாங்கல்யம் போட்டிருக்கா, தங்கத்தில் தான் போட்டிருக்கா. அவளுக்கு அப்பப்போ வந்து கல்யாணம் வேண்டிட்டு போகிறவங்க வந்து பொட்டுத்தாலியெல்லாம் கட்டுவாங்க. ஸோ இவங்களுக்குள்ள மாங்கல்யம் எல்லாமே வந்து 2 மாங்கல்யம் அம்மா கழுத்தில் இருக்கும், மற்றது எல்லாம் நம்ம கோவிலம்பாக்கத்தில் இருக்கிற அம்பாளுக்கு, காஞ்சிபுரத்தில் இருக்கிற அத்தனை அம்பாளுக்கும் நம்ம அம்பாள்கிட்ட இருந்து தான் மாங்கல்யம் போச்சு. ஸோ அப்படி ஒவ்வொன்றும் போகும். ஆனால் முந்தானேத்து நான் கோவிலம்பாக்கத்தில் அம்பாள் முன்னாடி தான் மோஸ்ட்லி உட்காந்துருப்பேன். அங்கே வர்றவங்களுக்கு தெரியும். சீட்டில் உட்காராமல் அம்பாள் முன்னாடியே தான் உட்காந்துருப்பேன். அந்த இடத்துல உட்கார்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். ஸோ அங்கே உட்காந்துருப்பேன். அங்கே உட்காந்துருக்கும்போது நினச்சேன், அங்கே மாங்கல்யம் சாத்தின விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வந்தது. அங்கே மாங்கல்யம் எப்படி சாத்தணும் அப்படின்னா, திலகா வந்து ஒரே வார்த்தையில் சொன்னாங்க. நம்மளுக்கு இங்கே அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணுற திலகா வந்து சொல்லியிருந்தாங்க, அங்கே வந்து நீங்கள் கழுத்தில் போட்டிருக்கிற மாதிரி மாங்கல்யம் சாத்தணும் அப்படின்னாங்க. எங்களுது எப்படி இருக்கும்னா, மீனாட்சி சொக்கநாதர் தாலி, முதல்ல வலது பக்கம் மீனாட்சியும் இடது பக்கம் சொக்கநாதரும் இருப்பார். இப்படி தான் எங்களுடைய மாங்கல்யம் இருக்கும். இந்த மாங்கல்யம் மாதிரியே தான் நீங்கள் அங்கே சாத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் போய் வாங்க போகும்போது அந்த மாங்கல்யம் கிடைக்கல. முதல்ல சொக்கநாதர் இருக்கார், அதுக்கு அடுத்து மீனாட்சி, இடது பக்கம் மீனாட்சி இருக்கிற மாதிரி கிடைச்சது. சரி நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம், நேரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாங்கல்யம் தான் வாங்கிட்டு வந்தேன். அது எனக்கு மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்தது. ஆனால் இது வெளியில் வேறு யாருக்கிட்டேயும் நான் சொல்லக்கூட இல்லை. இவங்க இந்த கேரளா தம்பதி வாங்கிட்டு வந்த மாங்கல்யம் என்னென்னா, அவங்களுக்கும் அவங்களில் அந்த மாங்கல்யம் பழக்கமே கிடையாது. ஆனால் இவங்க போய் வாங்க போகும்போது ஏன் அதை வாங்கினாங்கன்னு தெரில, மீனாட்சி வலது பக்கமும் இடது பக்கம் சொக்கநாதர் இருக்கிற மாதிரியான மாங்கல்யம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த இடத்துல உட்காந்து நான் ஏக்கமாக ஒரு குற்ற உணர்வாக நினச்ச ஒரு விஷயத்துக்கு அம்பாள் உடனே அதுக்கு பதில் கொடுத்தா. அதுவும் அவங்களோட வாய்ஸ் நோட்டையும் இதோட இணைக்கிறோம். அன்னைக்கு அவங்க அந்த 7:30 மணிக்கு நீங்கள் வாங்கன்னு சொன்னோம், அவங்களும் அவங்க கணவரும் அதுக்கப்புறம் போய் அன்னைக்கே 6 to 7:30க்குள்ளே அவங்க வந்து மாங்கல்யமே வாங்கிட்டு வந்து அதையும் சாத்தினாங்க. அவங்க முழுசாக நான் அந்த வாய்ஸ் நோட்டை கேட்காததுனால அது மாங்கல்யம் சாத்த சொன்னது அதெல்லாம் எனக்கு காதிலே விழலை. நான் அதெல்லாம் முழுசாக கேட்கல. அவங்க ஏதோ ஒரு பெரிய பூஜை நடக்குது, நான் அதில் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு தான் போட்டிருக்காங்கன்னு நினச்சிட்டு பாதியில் வாய்ஸ் நோட்டை கட் பண்ணிட்டு நான் பதிலுக்கு அவங்களுக்கு கால் பண்ணியே சொல்லிவிட்டு டக்குன்னு வச்சுட்டேன். வாய்ஸ் நோட்டு போட்டுட்டு முடிச்சிட்டேன். ஆனால் இது எல்லாமே அவ்வளோ பெரிய அதிசயமாக நடந்தது. அதை மாதிரி இந்த பம்பை உடுக்கைக்காக எங்கெங்கேயோ பார்த்தோம். ஆனால் அம்பாள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது காஞ்சிபுரத்துக்காரங்களை தான். நம்மளுடைய விளக்கு கடைக்கு இது வந்து 3வது கடைக்கும் வந்து அவங்க வந்து வாசிக்கிற மாதிரி 3 கடைக்குமே வந்து வாசிச்சிருக்காங்க. காஞ்சிபுரத்துலேருந்து கலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களோட கணவர் பம்பை உடுக்க அவங்க வந்து வாசித்தாங்க. அவங்களுடைய நம்பர் கூட நாங்கள் உங்களுக்கு இதில் கொடுக்குறோம். அவ்வளோ அழகாக ஆத்மார்த்தமாக
எல்லாரும் கேட்டுட்டு இருந்தப்போ எங்களுக்கு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, "அக்கா உங்க கடைக்குன்னா நாங்க எங்க இருந்துனாலும் வந்துருவோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல." ஏன்னா அங்கேருந்து அவங்க டூ வீலர்ல வருவாங்க. 8 பேர் 10 பேர் வரணுமே! அது எப்படி அவங்க வர முடியும்? அப்படின்னு நெனச்சுட்டு சொன்னப்போ, "இல்லக்கா நாங்க வந்துர்றோம். நாங்க வந்து பண்றோம்ன்னு" சொல்லிட்டு வந்து அம்பாளுக்காக அம்பாள் அழைப்பு நடத்தி, பம்ப உடுக்க சத்தத்தோட அம்பாளுக்கு பூச்சொரிதல் நடந்தது. ஒவ்வொன்னுமே அதிசயம் தான். அற்புதம் தான். அ ஒவ்வொரு சாமியும் அழைச்சு அம்பாள் பண்ணும்போது நேத்து உணர்ந்த விஷயம். இதுல இன்னுமே ஒரு பெரிய மிராக்கிள் என்னன்னா, சம்மந்தமே இல்லாம இந்த வருஷம் இந்த பூஜை நடக்குது. நேத்து என்ன நாள் அப்படின்னு பார்த்தா, நைட்டு நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன எடுக்கிறேன். கோபி அண்ணாட்ட இருந்து மெசேஜ் வந்திருந்தது WhatsAppல. "அம்மா இன்னைக்கு பஞ்சுருளி தரிசனம்மா. பஞ்சுருளிக்கு இன்னைக்கு தாம்மா பூஜைன்னாங்க." அவரு வீடியோ போட்டிருந்தாரு. எனக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. எங்கெங்கேயோ கனெக்ட் ஆகுது இல்லையா? இது வந்து நம்ம சமயபுரத்து மாரியம்மனா நெனச்சு இங்க பூஜை இவ்ளோ பூச்சொரிதல் இதெல்லாம் பண்றோம். அதே நேரத்தில பஞ்சுருளி நம்ம எல்லாருக்கும் வராகி அவங்க பஞ்சுருளின்னு சொன்னா கூட, வராகி அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் பார்த்த அந்த இடத்துல நேத்து தான் பூஜையாம். அப்ப அம்பாள் எவ்வளவு கனெக்ட் பண்ணிக்கிறா அப்படின்னு நினைக்கும்போது வந்து, இதெல்லாம் நம்மளோட ஒரு பிளான்ல கிடையாது. வியாழக்கிழமை பேசி, வெள்ளிக்கிழமைக்கு மேல சனிக்கிழமைன்னு சொல்லி, சனிக்கிழமை தான் பம்ப உடுக்கைக்கு சொல்லி, இப்படியெல்லாம் ஒவ்வொருக்கும் ஒண்ணொண்ணு அரேஞ்ச் பண்ணி, ஆனா ஏதோ 10 ரொம்ப நாளா திட்டமிட்டு பண்ண பூஜை மாதிரி அவ்வளோ அழகா அமைஞ்சது. அந்த படையல் பார்த்தாலே தெரியும், அம்பாள் மேல வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அம்பாள் மேல எவ்வளவு அன்பா, எவ்வளவு அக்கறையா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வீட்ல இருந்து, முருங்கைக்கீரை ஒரு வீட்ல இருந்து, வாழைக்கூட்டு ஒரு வீட்ல இருந்து, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒண்ணு ஒண்ணையும் கொண்டு வந்து அம்பாளுக்கு படைச்சு, அந்த படையல அ எனக்கு எப்போதுமே ஒரு ஏக்கம் இருக்கும். அது அது என்னோட பர்சனல் ஆசை. மத்தியானம் சுட சுட சாப்பிடணும் அப்படின்னு. காலையிலேயே சாப்பாடு கட்டிட்டு வந்துருவோம். அல்லது காலையில சமைச்சு வச்சுட்டு வருவோம். அ சூடா சாப்பிட முடியல அப்படின்றது வந்து எனக்குள்ள எப்போதுமே ஒரு ஏக்கம் இருக்கும். அந்த சூடா சாப்பிடுறது எனக்கு விதவிதமாலாம் கேட்க மாட்டேன். அந்த மத்தியான சாப்பாடு சூடா சாப்பிடணுன்ற ஆசை எப்போதுமே இருக்கும். அந்த மாதிரி அம்பாளுக்கு சுட சுட படையல் போட்டு, அத திரும்ப நாங்க கலைக்கும்போது கூட உள்ள இருந்து ஆவி அப்படி பறந்தது. அவ்வளத்தையும் வந்து திரும்ப ஒரு தட்டுல போட்டு, "அம்மா நீங்க சூடா சாப்பிட ஆசைப்படுவீங்க. எனக்கு நீங்க சாப்பிடுங்கன்னு" கையில குடுத்தப்போ, அந்த அன்புக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அத்தன பேருக்கும் அங்க இருந்த அத்தன பேருக்கும் ஊட்டி விட்டேன். நான் சாப்பிட்டேன்றத தாண்டி எல்லாருக்கும் ஊட்டி விட்டு, எல்லாருக்கும் பிரசாதம் குடுத்து, இந்த 11 தேங்காய் கூட அதிசயம் தான். நாங்க இங்க ரொம்ப தேங்காய்லாம் உடைக்க மாட்டோம். பஞ்சமி அன்னைக்கு ஒரு தேங்காய் உடைச்சு வைப்போம் அவ்வளோதான். அந்த 11 தேங்காய் ஏன் வாயில வந்தது? ஏன் அதுவும் திருப்திட்ட சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னு நெனச்சப்போ ஆச்சரியமா தான் இருக்கு. இதுல என்னன்னா திருப்தியுமே அ கடவுளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியத்த இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்றது பெரிய விஷயம். நான் திருப்திய பத்தி சொல்லும்போதெல்லாம், நான் அவள பார்க்கும்போதெல்லாம் நினைக்கிறது, அவளே அம்பாள் சொரூபமா தான் இருக்கான்னு நெனப்பேன். அவ வந்து அவங்க அக்காவுக்கு அந்த வாய்ப்ப குடுத்துருக்கா. "அக்கா நீங்க குடுங்க" அப்படின்னு. ஏன்னா, அவளுக்கு என்ன ஒரு தாராள மனசுன்னா, நான் நெனச்சா நான் விளக்கடைக்கு போயி தரிசனம் பண்ணுவேன். நான் பார்ப்பேன், புடவ எடுத்துட்டு போய் சாத்துவேன். எல்லாமே பண்ணுவேன். நீங்க வந்து இன்னைக்கு அம்மாவா கேட்டாங்க. அத நீங்க குடுங்கன்னு குடுக்க வச்சு, அந்த 11 தேங்காவையும் கொண்டு வந்து குடுத்து, அந்த தேங்காய் உடைச்சு வச்சு, அப்பா! பூஜை நடந்தது வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. அப்படி ஒரு ஆனந்தமான ஒரு பூஜையா இருந்தது. இது எல்லாம் எந்த உருவத்துல வழிபட்டாலும், அது நான் தான் அப்படின்னு அம்மா சொல்ற மாரி இருந்தது. ஆச்சரியமான பூஜையாவும் எங்களுக்கு இருந்தது. நான் இத வந்து மனப்பூர்வமா ரசிச்சு, எனக்குள்ள ஒரு அமைதிய குடுக்குது இது. அப்படியே அமைதி தான் ஆக்குது. இது வந்து என்னோட கடமை. நான் உங்களுக்கு சொல்லணும். இங்க நடக்கிற பூஜைய பத்தி நான் ஏதாவது பேச மாட்டேனா? அப்படின்னு ஏங்கக்கூடியவங்க ஒரு 5000 பேராவது இருக்கீங்க. அ பொருள தாண்டி நெறைய விஷயங்கள் இங்க நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத ஆணித்தரமா நம்புறேன். வேண்டி பெறுறதுக்கு எதுவுமே இல்ல அவகிட்ட. எல்லாமே என்னைய நிறைவா வச்சிருக்கா. இந்த பூஜைகள் எல்லாம் அவ்வளோ ஒரு 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 அமைதியான, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத,
மனிதர்களால் நடக்கப்படுது அப்படிங்கன்னு நினைக்கும் போது எனக்கே சந்தோஷமாக இருக்குது. இந்த ராஜவராகி குரூப்பு அப்படிங்கிறது வந்து அத்தனை பேரும் அம்பாள்கிட்ட வேண்டிக்கிட்டோ கதறிக்கிட்டோ பதறிக்கிட்டோ இருக்கிறவங்கல்ல, அவகிட்ட சரணாகதி அடைஞ்சவங்க. எல்லாத்தையும் எங்கள் அம்மா பார்த்துப்பா, அது என்ன நடந்தாலும் சரி, கஷ்டமே வந்தாலும் சரி, இந்த கஷ்டம் எனக்கு ஏதோ ஒரு பெரிய நல்லதை கொடுக்க போகுது. எப்போதுமே நல்லது அவ்வளோ ஈஸியாக வந்துடாது. மன வருத்தம், உடல் வருத்தம் வருதுன்னா அது நம்மளை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போக அப்படிங்கிற மனப்பாடோட எனக்கு மட்டும் இல்லை, இந்த ராஜவராகி வாரியர்ஸ் குரூப் அத்தனை பேருக்கும் இருக்குது. அத்தனை பேருக்கும் வந்து நான் நன்றியெல்லாம் சொல்ல மாட்டேன். அவங்கெல்லாம் அம்மாவோட பிள்ளைங்க, அவங்க செய்ய கடமைப்பட்டவங்க வந்து செய்கிறாங்க. செஞ்சு இங்கேயே நின்னா கூட, இங்கேயே இருந்தால் கூட ஒரு சில பேருக்கு ஒரு சில பாக்கியங்கள் கிடைக்காது. ஆனால் எங்கெங்கேயோ இருந்து அந்த நினச்ச ஒரு ஏழை பெண்ணுக்கு, அந்த யாகத்தில் நினச்ச ஒரு ஏழை பெண்ணுக்கு, இந்த மஞ்சுவை பற்றி சொல்லணுன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி பல்லூரில் பொங்கல் வைக்க போவோம் இல்லையா, நம்ம ஆஷாட நவராத்திரிக்கு நாள் அன்னைக்கு நாங்கள் வேனை விட்டு இறங்குறோம். வந்து கையை பிடிச்சி கட்டி பிடிச்சி, அக்கா நான் உங்களை பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா, இங்கே அம்மா சன்னதியில் உங்களை பார்த்துட்டேன்னு சொல்லி அவ்வளோ ஆசையாக பேசினாங்க. இந்த 3வது வருஷம் ஆக போகுது மஞ்சுவோட. மஞ்சு இங்கே எந்த பூஜை, முக்கியமான பூஜைக்கு எல்லாத்துக்கும் வருவாங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அவங்க நினச்ச, அவங்க மனசில் இருந்த ஒரு ஆசையை கூட அம்பாள் நிறைவேற்றுறாங்க. இங்கே எல்லாரும் சரிசமம், இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே சரிசமம். யாருக்குமே இதை வந்து பர்சனலாக சொல்லலை. எல்லாருமே அவங்கவுங்க அந்த குரூப்பில் இருந்தவங்க வந்தாங்க. ஒரு சில பேர் ஆனால் அந்த குரூப்பில் இல்லாமல் அம்பாளை ரெகுலராக பூஜை பண்ண வர்றவங்களுக்கு ஜஸ்ட்டு நான் போட்ட அந்த வாய்ஸ் நோட்டையும் அந்த லிஸ்ட்டையும் மட்டும்தான் ஃபார்வர்ட் பண்ணேன். அவ்வளோ அழகாக நிறைவான பூஜை. இந்த மாதிரி பூஜைகள் வந்து தான் நிதர்சனமான உண்மையான பூஜையாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம 1000 பிளான் பண்ணி 1000 நடத்துகிறத விட அதுவாக அமைஞ்சு வருது. திரும்ப திரும்ப நான் சொல்கிற மாதிரி புடவை கட்டிட்டு அவளோட ரெப்ரசன்டேட்டிவாக அழகாக வந்து நிற்கிறது மட்டும்தான் என் வேலை. மற்றது எல்லாத்தையும் அவள் பார்த்துக்கிறா. அத்தனையும் அவள் பார்த்துக்கிறா. எது யார் யார் மூலமாக நடக்கணுன்றது கூட பார்த்துக்கிறா. நேற்று அந்த மாங்கல்யம் சாத்த வந்தவங்க சொன்ன வார்த்தைகளையும் நீங்கள் கேளுங்க. அது தற்செயலாக வீடியோவில் பதிவு ஆயிருக்கு, ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவையும் இதிலேயே காட்டுறோம், நீங்கள் பாருங்கள். சீனோ, நீ என்னுடையது, நீ என்னுடையது என்றா அம்மா கனவுல நீங்க சொல்றீங்க. அப்படி இப்படி 8 கனவுகளோட இங்கே அப்படியே ராஜிமா அப்படி நிக்கிறாங்க. 8 கை, இது பூ, நிறைய பூ. நான் அதுல கூட சொன்னேன், எனக்கு இங்க இவ்வளவு பூ பண்ண போறேன், எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா நிறைய பூ, நிறைய பூ இருக்கு. கெட்டு மாணி அப்படியே கெட்டி நான் நிமிர்ந்து பார்த்தேன். நீங்க 8 கரங்களோட விஸ்வரூபமா நிக்கிறீங்க. நீ என்னுடையவள்டி, நீ என்னோடடி, உனக்கு நான் இருக்கேன்டி, நீ என்னோடதுடி, என்னோடதுடின்றா. நான் தலையில நிமிர்ந்து பார்த்தேன். என்ன பண்ண, அம்மா நீதான் தான் எனக்கு, இவர் யாருமே எனக்கு நீதான்மா, அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம். பின்னாடி வந்து யாரோ கேக்குறாங்க, ஒண்ணு கூப்பிட்டாங்க. அவங்க யாரு, உன் ரிலேஷனா? ரிலேஷன்லாம் எனக்கு என்னது சொல்ல தெரியாது. என் தாய், என் வாராகி தான் எனக்கு அவங்க, என் வாராகி அண்ணன் தான் எனக்கு அவங்க. எனக்கு இதை விட வேற எதுவும் எனக்கு சொல்ல கூட தெரியாது. சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி அப்படியே இனியும் எனக்கு அது போயிட்டே இருக்கும். அந்த டைம் கூட ஆகல. இன்னைக்கு காலையில ஒரு 3 மணி அந்த அளவுல கனவு. லீவ் நைட்டுக்குள்ள அது நேர்ல நடந்து முடிஞ்சிட்டுங்கிறத என்ன பண்ணு தெரியல. 6:30 வாய்ஸ் நோட் கேட்குறேன். என்னமோ நடந்துட்டு இருக்குமா, பெரிய பூஜையா இருக்கு. நீங்க வாய்ஸ் நோட் கேட்டுட்டு உடனே நான் வாய்ஸ் நோட் முக்காசுக்கு தான் கேட்டேன். பாதிக்குள்ள கேட்டுட்டு இன்னைக்கு தான் பெரிய பூஜை, கிளம்பி வாங்க 7:30 மணிக்குள்ள அப்படின்னு உடனே கால் பண்ணி சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னதுக்கு அப்புறம் நான் வாங்கி கொஞ்சம் இங்கே வந்து சாப்பிடுவோம். சரி டைம் இல்லையே அவ்வளோவா, ஈவினிங்கா போவோம். அந்த வாய்ஸ் நோட் கேட்டு அதுக்கப்புறம் போய் வாங்கலையா, இதுதான் நம்ம சாப்பிட்டு நினைச்சோம். இலகாதான் சொன்னாங்க, இந்த வாட்டி நம்ம வேற எதையுமே யோசிக்க வேண்டாம், நீங்க கழுத்துல என்ன பண்ணுறீங்களோ அதே தான் அம்மா சாப்பிட்றாங்க. ஆனா போனா ஜிஆர்டில மாத்தி இருந்தது, வேற வழியே இல்லை. சரி இதை வாங்கிட்டேன். ஆனா நீங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கீங்க, நாங்க வாங்கணும்னு நினைச்சா அதே வாங்கிடுவோம். அம்பாள் எவ்வளவு நிதர்சனமா இருக்கா. காலையில 3:30 மணிக்கு வந்த கனவு
அதை அவங்க மாலையில் 6 மணிக்கு நான் பஞ்சமிக்கு வர்றேன்னு எனக்கு வாய்ஸ் நோட்டு போட்டிருக்காங்க. அந்த பஞ்சமின்றதை கூட நான் முழுசாக கேட்காம அவங்களுக்கு நான் பதிலுக்கு கால் பண்ணி, இன்னைக்கு தாம்மா பூஜை, வரதா இருந்தால் 7:30க்குள்ளே வாங்கன்னு சொல்ல, அவங்க வர, இது எல்லாம் நாள் நான் ஏங்கின ஒரு ஏக்கத்துக்கு உடனே ஒரு விடையை கொடுத்து, அப்பா ஒன்று அப்படியே முடிச்ச மாதிரி போட்டு ஒவ்வொரு மக்களையும் கட்டி கூடவே வச்சிருக்கா அம்பாள். இனி அதிசயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. இவளோட ஆற்றலுக்கு முன்னாடி எதுவுமே பெருசு இல்லை அப்படின்றது தான். சமயபுரம் மாரியம்மனுக்கு என்னை கூப்பிட்டு போங்கன்னு திலகா எத்தனை தடவை என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க இன்னைக்கு காலையில் அழுதுகிட்ட ஃபோன் பண்ணாங்க. நான் உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி கேட்டிருப்பேன், அம்மா இங்கே வந்து உட்காந்துட்டா பாருங்கன்னாங்க. நீ எங்கே போனேன்னாலும் நான் தான் இருப்பேன்னு அம்மா சொல்கிறா. அதை தான் நான் இன்னைக்கு உணர்ந்தேன்னு அவங்க கண்ணீரோடு பேசினதாக இருக்கட்டும், அத்தனை பேரும் வந்து அம்பாளுக்கு பூஜை பண்ணதாக இருக்கட்டும், அத்தனையும் அம்பாளுடைய அருளால் நடக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை ஏன் போஸ்ட்டாக போடலை, முதல்ல போட்டிருந்தா நிறைய பேர் வந்திருப்பீங்க. லைவ் ஆனால் நம்ம பசங்க லைவ் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு லைவ் போட்டாங்க. லைவை பார்த்தும் நிறையா பேர் வந்தாங்க. உடனே ஓடி வந்து நைட்டு 10 மணி 10:30 ஆச்சு பூஜை முடிய. எல்லோரும் இருந்து சாப்பிட்டு தான் போனாங்க. அம்மா சாப்பாடு போட்டா, அவள் வீட்டில் சோறாக்கி எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டா அப்படின்னு தான் சொல்லணும். அத்தனை ஆனந்தமாக இருந்தது இந்த அனுபவம். இந்த மாதிரி எல்லாரும் நேற்று சொன்ன வார்த்தை, இப்போவே இப்படி இருக்கே, ஆஷாட நவராத்திரி எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டாங்க. அதை அம்பாள் நடத்திப்பா. அவளுக்கு யார் யார் வரணும், யார் யார் வந்து படிக்கணும், யார் யார் அவளுக்கு அர்ச்சனை பண்ணணும், யார் யார் அவளுக்காக வந்து இங்கே மனமுருகி அவள் முன்னாடி ஆடணும், பாடணும், கொண்டாடணுங்கிறத அவளே முடிவு பண்ணுவா. அந்த லிஸ்ட்டில் நீங்கள் எல்லாரும் இருப்பீங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.